ஈரோட்டில் கொட்டி தீர்த்த கனமழையால் ரயில் நிலையத்திற்குள் தண்ணீர் புகுந்த நிலையில் 50க்கும் மேற்பட்ட வீடுகளையும் மழை நீர் சூழ்ந்தது. இதேபோல தாம்பரம், திருச்செங்கோடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் கனமழை பெய்தது. தென்னிந்திய பகுதிகளில் மேல்நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியால் தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் கடந்த சில நாட்களாக மழை பெய்து வருகிறது. இதனிடையே ஈரோட்டில் 2 மணி நேரத்திற்கும் மேலாக கொட்டிய கனமழையால் ரயில் நிலையத்திற்குள் தண்ணீர் புகுந்து பயணிகள் கடும் அவதியுற்றனர். கொல்லம்பாளையத்தில் ஓடையில் அடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் செல்ல வழியில்லாததால் கட்டபொம்மன் வீதியில் 50க்கும் மேற்பட்ட வீடுகளை மழைநீர் சூழ்ந்தது. சில வீடுகளில் தண்ணீர் புகுந்த நிலையில் பாதிக்கப்பட்டவர்கள் உறவினர்கள் வீடுகளுக்கு சென்றனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 1 மணி நேரம் கனமழை கொட்டியது. SNT சாலை பேருந்து நிலையத்தில் இருந்து சேலம் நாமக்கல் செல்லும் பிரதான சாலையில் மழைநீர் குளம் போல் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியுற்றனர். தாம்பரத்தில் 1/2 மணி நேரம் பெய்த கனமழையால் ஆங்காங்கே சாலைகளில் மழைநீர் தேங்கி போக்குவரத்திற்கு இடையூறாக இருந்தது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம், மண்டவாய், ஆலப்பாக்கம், அனுமந்தை, கூனிமேடு பகுதிகளில் மாலை நேரத்தில் இடி மின்னலுடன் சுமார் 1 மணி நேரம் கனமழை பெய்தது. திருவண்ணாமலை, வேங்கிக்கால், ஏந்தல், கிளிப்பட்டு உள்ளிட்ட பகுதிகளிலும் சுமார் 1/2 மணி நேரம் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.